गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां यतये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। शिरडी प्रदेशवासिनं भक्ताभीष्टबलप्रदम् आभद्बान्धवा सायीचं भूयो भूयो नमोऽभ्यम् अस्मत्श्री गुरु आचार पादाराभ्यां नमो नमः। चरणारविन्दं नमस्कारं करोति। हरिः ओम। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज साईराम. So இது இப்போ நம்ம ஞாசங்கள் பண்ணியாச்சு. So we have completed ஞாசம். ஞாசத்தை பண்ணி we have invoked. இன்வோக் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா தியானம். இப்போ ஒரு 7 ஸ்லோகங்கள் தியானம் பண்ண போறோம். இது தியானம்னா கம்ப்ளீட்டா அவருடைய உருவங்களை நம்மளுடைய மனசுல கொண்டு வரப்போம். பேர்பட்ட உருவங்களை நம்ம கொண்டு வர போறோங்கிறதா ரொம்ப விசேஷம். இதுல அதைத்தான் நம்ம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள்ல பார்ப்போம். ஸோ இது ஆரம்பமே தியானம். அதான் ஆரம்பிக்கும். தியானம்னு சொல்லி ஆரம்பிக்கும். சரி, இப்ப நாராயணனுடைய சில வெப்பன்ஸை போன தடவை நம்ம சொல்லும் போது சொன்னோம். நந்தகி, அப்புறமா அவர் கையில இருக்கக்கூடிய ஷாருங்க அப்படிங்கிறது அவருடைய கையில இருந்த வில்ல பத்தி பேசணும். அப்புறமா அவருடைய சில சில அஸ்திரங்களை பத்தி நான் சொல்றேன். அதாவது என்ன கையில வச்சிருக்காரு, அந்த வெப்பன்ஸுக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சொல்றேன், எழுதிக்கங்க. நந்தகி அப்படின்னு ஒரு இடம் வருது இல்லையா? நந்தகி அப்படிங்கிறது வாள். நந்தகி அப்படிங்கிறது வாள். ஷாருங்க ஏற்கனவே தெரியும். அது ஷாருங்கிறது தான். இப்ப நீங்க கும்பகோணம் பக்கத்துல நினைக்கிறேன் ஷாரங்கபாணின்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஷாரங்க அப்படின்னு வந்துருக்கு. ஷாரங்கபாணி தமிழ்ல வரும்போது ஷாரங்கம் அப்படின்னு வந்துருக்கு. ஷாரங்கபாணி கோவில். பாணினா நான் ஏற்கனவே சொன்னேன், கையின்னு அர்த்தம். பாணினா கை. ஷாரங்க, ஷாரங்கத்தை கையில் வைத்திருப்பவன் ஷாரங்கபாணி. அது அவருடைய வில்லு பேர். கௌமோதகி அவருடைய கதையினுடைய பேரு கௌமோதகி. அப்புறம் சக்கரத்துக்கு பேர் தெரியும் உங்களுக்கு, சுதர்சனம், சுதர்சன சக்கரம். அப்புறம் அவர் போட்டிருக்கக்கூடிய மாலைக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேரு வைஜெயந்தின்னு பேர். நிறைய பாடல்கள் நம்ம சுவாமியினுடைய பஜன்ல பாடியிருப்போம். சங்கு சக்கரதர வைஜெயந்தி தர வைஜெயந்தி மாலா அப்படின்னு நம்ம பேர் சொல்லுவோம். வைஜெயந்தி அப்படிங்கிறது அவர் போட்டிருக்கக்கூடிய மாலைக்கு பேர். சோ இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஆயுதங்கள், ஆபரணங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சிலதும் பார்ப்போம், சில விஷயங்களையும் பார்ப்போம். அவருக்கு இருக்கக்கூடிய அங்க லட்சணங்களையும் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பார்க்க போறோம். இப்போ தியானம் பண்ண போறோம். எப்பேற்பட்ட ஒரு மூர்த்தியை, எப்பேற்பட்ட விஷ்ணு மூர்த்தியை நம்ம இங்க தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க சாத்வீகமாக குணமாக இருக்கக்கூடிய, டோட்டலி a form of sattvic. அந்த he is in that bliss form we are going to meditate upon. தியானம் பண்ணக்கூடிய பொருள், தியானம் பண்ணக்கூடிய அந்த பகவானை நம்ம என்ன மாதிரி பார்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 சாத்வீகமாக பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு நல்ல அமைதியை வரக்கூடியதா இருக்கும். அதுக்குத்தான் இந்த தியானங்கள். இப்ப தியானம் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஃபார்மை யோசிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறேன். தென் ஒவ்வொரு வார்த்தைக்கா நம்ம அர்த்தத்தை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய உவமைகளை பார்ப்போம். சரியா? அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். தியானம் ஷீரோதன்வத் பிரதேசே சுஷிமணி விலசத் சைகதே மௌத்திகானாம் மாலா क्लप्तासनस्तस्फटिकमणि निभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरथभ्रैरुपरि विरजितैर्मुक्तपीयूष वर्षैः आनन्दीनः पुनीयातरिनलिनकथा शङ्कपानिर्मुकुन्तक. இது ஒரு அருமையான ஒரு வரிகள். ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். பை பிராக்டிஸ் இது வரும். ஏன்னா நிதானமா இதுல ஒவ்வொரு வார்த்தைகளை படிப்போம்.
அப்பதான் இது என்னன்னு புரியும். இது வந்து ஒரு excellent form that you are going to meditate upon. ஓகே, ஷீரோ ஒரு முதல் வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஷீரோ, ஷீரோ தன்வத் பிரதேசே. மூணு வார்த்தையை பிரிச்சுக்கலாம். என்ன அவன் போட்டிருக்கக்கூடிய பாணியிலே படிச்சுட்டு வரும். ஷீரோ தன்வத் பிரதேசே. ஷீரோ அப்படின்னா சாதாரணமாக க்ஷீரம் அப்படின்னா பால்னு அர்த்தம். பால், மில்க். ஏன் பாலை சொல்றோம்? நாராயணனுக்கு பால் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவன் இருக்கக்கூடியது பார்க்கடல். ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்றோம். ஷீரோ அப்படின்னா என்ன? பால் கடல், நல்ல வெண்மையான பால் கடல். இப்போ நான் சொல்லக்கூடியது அத்தனையுமே சுத்த தத்துவம். என்னதுன்னா, நீங்க தத்துவம் என்ன? சத்துவ குணமான ஒரு தத்துவம். அப்ப என்ன? எல்லாமே பியூரஸ்ட் ஒயிட் கலர், டிரான்ஸ்பரண்ட்டை பத்தி நம்ம யோசிக்கப்போம். So that's why I say this is a beautiful form of this God, Lord Narayana, which is totally referred here. அதைத்தான் இங்கே ரெஃபரன்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. அது வியாசருக்கே உரித்தான ஒரு சமாச்சாரத்தில் அவருடைய லாங்குவேஜ் ஃப்ளோல எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. ஷீரோ தன்வத் பிரதேசே. அப்ப என்ன அப்படின்னா, தன்வத் அப்படின்னா இப்போ பார்க்கடல் இருக்கு. பார்க்கடல்ல கடலுக்கு நடுவுல சில சமயங்கள் இந்த மணல் குவிகள்களாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்றோம்? சாண்ட் ரீஃப்னு சொல்லுவோமா? In the midst of the ocean there are some sand reef, right? So the coral reef இருக்கிற மாதிரி sand reef, அங்கங்க இருக்கக்கூடிய மணல் குவியல்கள் அல்லது மணல் திட்டு அல்லது ஸ்மால் மணல் குன்று. ஷீரோ தன்வத், பார்க்கடலிலே. தன்வத் அப்படின்னா இந்த மணல் குன்றுகள். பிரதேசே, பிரதேசே, பிரதேசேனா பிரதேசம்னு பேர். பிரதேசம் அப்படின்னா ஏரியா அல்லது ஸ்பாட் ஆர் ஜியோகிராஃபி. நம்ம ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதேஷ் அப்படிங்கிற வார்த்தை. ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இங்கேருந்து வந்ததுதான் அந்த வார்த்தை. பிரதேசே அப்படின்னா இடம். என்ன இடத்த சொல்றோம்? பார்க்கடல். நல்லா புரிஞ்சுக்கணும். பார்க்கடல், வெள்ளையான பார்க்கடல், அதுல இருக்கக்கூடிய மணல் குவியல்கள் போல திட்டுக்கள். சரியா? அங்க அந்த குவியல்கள் எப்படி இருக்குன்னா, பார்க்கடல்ல இருக்கக்கூடிய மணல் குவியல்கள் ரத்தன கற்களை குவித்தது போல் இருக்கான். It is like precious gems which has been put there. So it reflects like that. So imagine that it is a milk ocean where you are having these gems, precious gems have been poured here and there, here and there, here and there, here and there. It is reflecting totally. So different type of reflection. அப்படியே வெவ்வேறு ஒளியை அப்படியே பரப்பிக்கிட்டு இருக்கு. சரியா? சுஷிமணி, அதுதான் சுஷிமணி வெலசத் சைக்கதே. ஸோ அப்படி. ஸோ இட் இஸ் ரேடியேட்டிங். அப்படியே நம்ம என்ன பண்றது? ஒளிகள், அப்படி பல ஒளிகள் அவர் மேல படுது. அப்படி அப்படி ரிஃப்ராக்ஷனா இருக்கு. மௌத்திகானா, மௌத்திக, மோதி அப்படிங்கிற வார்த்தை பேர்ல்னு அர்த்தம். முத்துன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாருங்க, அடுத்த வெள்ளைக்கு போறாங்க. முதல்ல இதுவே வெண்மையான பார்க்கடல். இட் இஸ் டோட்டலி ஒயிட் ஓஷன், பியூர் ஒயிட் ஓஷன். தென் ஐ வில் கிவ் யூ தி சினானிம்ஸ் ஃபார் வாட் தீஸ் திங்ஸ் ஆர். அது எதோட மீன் பண்ணுதுங்கிறத அப்புறமா பார்ப்போம். ஸோ இது ஒயிட் ஓஷன், மில்க் ஓஷன். அந்த மில்க் ஓஷன்ல இருக்கக்கூடிய ரத்தின குவியல்கள், மணல் திட்டுக்கள், அதுல மோத்தின்னு சொல்லக்கூடிய முத்து, தட் இஸ் பேர்ல்ஸ். மௌத்திகானா மாலா கிளிப்தாசனஸ்தஹ. மாலா கிளிப்த ஆசனஹ. 3 வார்த்தை அதுல இருக்கு. மாலா, அது என்ன மாலை? மௌத்திகானா மாலா அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்துக்களால் ஆன மாலை. மாலைனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? தெரியும். So hopefully everyone knows that. மௌத்திகானா மாலா. சரியா? அப்போ அப்படியே ஒரு மாலையாக அணிவிக்கப்பட்ட மௌத்திகானா மாலா. அதுல என்ன ஆகுது? கிளிப்த ஆசனஹ. ஆசன அப்படின்னா இது எதுல இருக்கு அப்படின்னா அவர் மேல இல்ல, அப்படி ஒரு த்ரோன் ஒன்று பண்ணிருக்காங்க. there is a chair, there is a ஆசனம். ஆசனம் is called what do you say, king's throne நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி உட்காரக்கூடிய சேர் மாதிரி. அப்படி ஒரு
அதாவது முத்தினால் செய்யப்பட்ட கோர்வைகளாக செய்யப்பட்டு மாலைகளாக கோர்க்கப்பட்ட ஒரு முத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனம். சரியா? ஆசன மாலா கிருத்தாசனஸ்த, அதெல்லாம் அப்படி ஆசனஸ்த. அது மேல இவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் உட்கார்ந்துருக்காரு. இவர் உட்கார்ந்துருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்படிக மணி நிபைர். சரியா? இவர் அது மேல உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கிறது அவர் எப்படி இருக்காரு, அவருடைய உடம்புல போட்டிருக்கக்கூடியதும் அவரே ஸ்பட்டிகம்னு சொல்லியிருப்போம் இல்லையா, நமக்கெல்லாம் ஸ்படிக கல் தெரியும், அப்படியே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய அது ஒரு வெள்ளை வெள்ளையர்னு ஒரு கல்லு. ஸ்பட்டிக மணி மௌத்திகேர் மண்டிதாங்க. இது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காரு, அவர் உடம்புலையும் இதுகள்லாம் போட்டிருக்காரு. ஸ்பட்டிக மணி அப்படியே வெள்ளை வெளியேர்னு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பரண்டா. மௌத்திகேர் முத்துனால் ஏற்பட்ட மணிகள். மண்டிதாங்க, மண்டின்னு நம்ம சொல்றோம்ல, மண்டினா என்ன, குவியல்னு பேர். மண்டி அப்படின்னு நம்ம சொல்றது வார்த்தை, வெள்ளை மண்டி, அரிசி மண்டி, பருப்பு மண்டி அப்படின்னா என்ன ஆயிருக்கு, குவிஞ்சு கிடக்குன்னு பேர். எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்திருக்கோன்னு பேர். அது போல இவர் மேல எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கான். இது என்னென்ன சேர்ந்திருக்கு, ஸ்பட்டிகம், மௌத்திகை எப்படி சொல்லக்கூடிய முத்து, இதெல்லாம் அவர் மேல அப்படியே குவியலா இருக்கு. அப்போ இவரே அது மேல ஒரு ஆசனம், இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசனமும் முத்தினால் செய்யப்பட்ட ஆசனம். அதுவும் எது மேல இருக்கு, பார்க்கடலில் மேலே இருக்கு. இது ஒரு வெள்ளை, அது ஒரு வெள்ளை, ரிஃப்ளக்ஷன்ஸ் எல்லாமே அப்படின்னா பல கற்கள்கள் ரிஃப்ளக்ஷன்ஸ். இவர் பாடியும் வெள்ளையா இருக்கான். அது மேல இவர் போட்டிருக்கக்கூடிய நகைகள் எவ்வளவு பாருங்க. இட் இஸ் ஆல் அபவுட் see, understand, this is all about your mind and brain and intellect. It's totally getting into pure form. இங்க அதுதான் மெயினான இம்பாக்ட் வாட் வியாசா வாண்ட்ஸ் டு சே. சோ இது இப்படி அவருடைய உடம்புல எல்லாம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க, அது எப்படி இருக்கு, சுப்ரைர் ரரப்ரைர், சுப்ரைர் ரப்ரைர் ரதப்ரைர், 3 வார்த்தை சொல்றேன் அந்த இடத்துல. சுப்ரைர் ரப்ரைர் ரதப்ரைர் 3 பிரிச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க ஒரு பென்சிலை கையில வச்சுக்கிட்ட கமா போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி. ஏன்னா நான் படிக்கும்போது அப்போ உங்களுக்கு அது ஈஸியா, நீங்க நாளைக்கு படிக்கும்போது படிச்சுக்கிட்டே வரும்போது ஈஸியா இருக்கும். சுப்ரைர் ரரப்ரைர், சுப்ரைர் ரப்ரைர் ரதப்ரைர் 3 வருது. அப்ப என்ன அப்படின்னா சுப்ரம்னு சொல்றோம் இல்லையா, சுத்தம் பியூர்னு பேரு. சுப்பிரமணிய சொல்றோமா இல்லையா, என் பேரும் சுப்பிரமணியம். சுப்பிரமணிய அங்கிள் பேரும் சுப்பிரமணியம் பிரேமச்சந்திரன் இருக்கு. சுப்பிரமணிய அப்படின்னா என்ன, சுத்தமான பிரம்மம்னு பேர். சுத்தம், சூங்கிற வார்த்தைக்கு சுத்தம்னு பேர், பியூரஸ்ட். சுப்ரைர் சுப்ரமா இருக்கு அப்படின்னா அர்த்தம் ரொம்ப 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 பியூரா இருக்குன்னு. சுப்ரைர் ரப்ரைர் ஷைனிங், ஒயிட்டே வேற ஷைன் வேற ஆகும். ரப்ரைர் ரதப்ரைர் அது பார்க்கவும் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. சுப்ரைர் ரப்ரைர் ரதப்ரைர் ருபரி விரச்சிதைர், ருபரி விரச்சிதைர். அப்படி இது என்ன ஆகுதுன்னா, சுப்ரைர் ரப்ரைர் ரதப்ரைர் ருபரி விரச்சிதைர் முக்த பீயூஷ வர்ஷை. இப்போ இன்னொரு சின்ன உமானம் சொல்றார். இவர் உட்கார்ந்திருக்கிற ஆசனம், இவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆசனத்துல இவர் போட்டிருக்கக்கூடிய மாலைகள், இது எல்லாமே ரேடியேட் பண்ணிட்டு இருந்தாலும் இவர் தலைக்கு மேல பீயூஷ வர்ஷை. பீயூஷ அப்படின்னு சொன்னா அதுக்கு நெக்டர்னு பேர். நெக்டர்னா அமுதம்னு வச்சுப்போமே. அமுதம்னா வெள்ளை கலர் அமுதத்துல ஊத்தக்கூடியதாக என்னவா இருக்குன்னா, மேல வெண்மேகங்கள் நிக்கலாம். ஏற்கனவே இவர் இருக்கிறதே ஒரு பார்க்கடல். பார்க்கடல்ல இத்தனையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியது அத்தனையுமே வெள்ளையா இருக்கு. இதற்கு மேலே இவர் உட்கார்ந்திருக்க ஆசனத்துக்கு மேலே இருக்கக்கூடியது வெண்மேகங்களா இருக்கு. அந்த வெண்மேகங்கள் பால் என்கின்ற அமுதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறது. வருஷைனா வருஷம்னா மழை பெய்யுதான். என்னத்தை பெய்யுது, பீயூஷ வருஷை, அப்படி கொட்டுது.
அமுதத்தை கொட்டுறது மாதிரி அப்படி கொண்டு வந்து கொட்டு. இப்படி எவ்வளவு ஒப்புமைகளை சொல்றார் பாரு. சுப்ரைர் ரப்ரைர் ரதப்ரைர் ருபரி விரச்சிதைர் முக்த பீயூஷ வர்ஷை. சரியா? இதெல்லாம் போட்டுட்டு என்னத்தை கொடுக்கிறார் அப்படின்னா ஆனந்தீனக தம பிளிஸ் ஆனந்தத்தை தரார். ஆனந்தீனக புனியாதரி நளின கதா. அப்ப அவர் கையில சில விஷயங்கள் வச்சுட்டு இருக்கார். ஆனந்தத்தை தருபவராகவும் பிளிஸ் தரி நளின கதா. கையில என்ன வச்சிருக்கார்? கதை. சங்கபானிர் தரி நளின கதா. கையில ஒரு தாமரப்பூ, சங்கு, சக்கரம், கதை. இதில் கையில் கொண்டிருக்கக்கூடிய முகுந்தனாக உட்கார்ந்து கொண்டிருக்கார். முகுந்தக. சரியா? முகுந்தக. முகுந்தா அப்படின்னு நம்ம முகுந்தா முகுந்தான்னு அடிக்கடி சொல்றோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முக்குந்தக. முக் ஆனந்த முகுந்த. வார்த்தை பிரிக்கிறேன் பாருங்க. முக் ஆனந்த முகுந்த. முக் முக்தியை தரக்கூடிய, one who liberates. ஆனந்த, one who bestows the bliss. So one who gives you liberation, one who bestows the bliss is called முகுந்தா. So முகுந்தாங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நினைச்சுன்னு சொல்றோம்? எனக்கு முக்தியையும் ஆனந்தத்தையும் தான் முகுந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு. சரியா? சோ எப்பேற்பட்ட ஒப்புமைகள் இங்க இருக்கு. மொத்தத்துல நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய என்டையர் திங்க் மேக் இட் as more pure and pure and pure and pure. So then when you become the purest, then you will get the final goal, which is called Mukunda, or you can attain that goal, the supreme goal, Mukunda. Right? So அதுல சில விஷயங்கள் என்ன சொல்றாரு? சக்கரம், சங்கு, கதை, தாமரப்பூ இதெல்லாம் போட்டிருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு பார்ப்போம். அவர் கையில வச்சிருக்கக்கூடிய பொருளுக்கு என்னென்ன மீனிங்னு தெரிஞ்சுப்போம். சக்கரம் அப்படிங்கிறது மனஸ், மைண்ட். Because always our mind is wheels. It goes all up and down, it goes in a circle. Chakram is mind. Shangu is ego, ahankar. It's our ahankar. எப்பவுமே ஊதிட்டே இருக்கும் இல்லையா? We are always blowing our own conch. We are blowing our own trumpets always. So Shangu அப்படிங்கிறது என்னது? It is our ego. மேஸ், கதை, அது என்னது? நம்மளுடைய இன்டலெக்ட், புத்தி அப்படிங்கிறது கதை. இப்போ இது எல்லாமே யார் கையில் இருக்கு? இது எல்லாமே யார் வச்சுட்டு இருக்கா? சுத்த சத்துவமான பொருளாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாராயணன் கையிலே இருக்கு, பரவாசுதேவன் கையிலே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சத்துவத்துக்குள்ளேதான் உன்னுடைய மனசு, உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய புத்தியை நீ வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. சத்துவ பொருளுக்குள்ளே. So keep your mind, your intellect, your ego always on the platform of sattvic guna. அப்படி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? Lotus, the bliss will be there. தாமரப்பூ is nothing but bliss. நமக்கு லோட்டஸ், தாமரப்பூவை போல் நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி அல்லது ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். இதை தரக்கூடியவர் தான் முகுந்தன். சரியா? இதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். இப்போ நம்ம இந்த தியானத்தை பண்ணும்போது கண்ணை மூடி ஒரு பார்க்கடலிலே இருக்கக்கூடிய ஒரு நாராயணமூர்த்தி, எப்பவுமே யூஸ்வலா நாராயணமூர்த்தியை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? நீலமேக சாமலனா நினைக்கிறோம், அவர் கருநீல வண்ணனாக நினைக்கிறோம். யூஸ்வலி இந்த மாதிரியான கலருக்குள்ளதான் நம்ம அவரை வர்ணங்கள் பூசுவது உண்டு. அதுக்குள்ளதான் நம்ம எப்பவுமே we will try to ascribe him with those characters. And in this particular slokam,
Vyasa is trying to give us the exact Shanta Swarupamaha, Sattva Swarupamaha of Narayana. That means Narayana, it can be predicted or can be depicted as an excellent Sattva Guna. So Sattva Guna in which you always assume, எப்படி பார்க்க போறோம், கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது பார்க்கடலை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பார்க்கடலுக்குள்ளே பல வகைகள் அப்படியே ரேடியேட் ஆன லைட்ஸ், அங்க ஒரு மூர்த்தி, அவர் ஒரு மேல ஒரு அரியாசனத்திலே ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துருக்கார். அந்த த்ரோனே ஒயிட் கலர், அது மேல அவரும் வெள்ளவெளே ஒயிட்டான ஒரு உருவம். அவர் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களும் வெள்ளை. அவர் மேல அப்படி பார்த்தோம்னா மேல இருக்கக்கூடியது வெண்பஞ்சு மேகங்களாக இருக்கக்கூடிய வெண்மையான மேகங்கள். அந்த மேகங்களும் பாலை சுழிவது போல், அமுதத்தை சுழிவது போல் அவர் மேல அப்படியே வெள்ளையா அப்படியே அமுதத்தை ஊத்துது. அது தவிர அவர் கையில இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய மனம், அகங்காரம், புத்தி என்பதை அவர் கையிலே எடுத்துக்கொண்டு தாமரை பூவை கையில் ஏந்தி நின்று கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இது எல்லாம் என்னுடைய கையில இருக்கப்பா, நீ என்னை வேண்டும் என்று சொன்னால் நான் உனக்கு தாமரையை தருவேன்னு ரெடியா இருக்க. நம்ம எத்தனை பேர் ரெடியா இருக்கோம்னு தெரியல. ஆர் வி ரெடி? வி ஷுட் கோ அண்ட் கெட். ஏன்னா இந்த உலகத்துல கிடைக்கிறதுங்கிறது அரிதான விஷயங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு. பதவி கிடைக்கணும்னு பாக்குறோம், கஷ்டமா இருக்கு. வேலை கிடைக்கணும்னு பாக்குறோம், கஷ்டமா இருக்கு. உத்தியோகத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும்னு பாக்குறோம், கஷ்டமா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் கஷ்டமா இருக்கு இல்லையா? அதாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கிளப்புக்கு போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், கஷ்டமா இருக்கு. ஒரு வியாபாரம் பண்றோம்னு நினைக்கிறோம், கஷ்டமா இருக்கு. எஜுகேஷன் that's not easy. Everything in this material world you have to struggle and struggle and struggle. What is so easy? ஏவம் துர்லப்ய வஸ்துன்னபி, ரொம்ப 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 சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது எது? கடவுள் என்கின்ற பரவாசுதேவன் என்கின்ற ஒரு தத்துவம். இந்த உலகத்துல அதுதான் ரொம்ப சுலபம். ஆனால் no one is interested to get that, but we are all interested in all other things in our life. We are not interested in getting this excellent thing which can give you everything, but we don't want this. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு மற்ற பொருள்கள் மேல ஆசையா இருக்கு. நமக்கு முத்த காட்ட முத்துக்குள்ளே போயிடுறோம். எத்தனை பேருக்கு அந்த முத்தை கொண்டு போய் கிருஷ்ணருக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்? தெரியல. So this is something which we have to develop. So seek the highest. All the others will follow to you. This is the principle. Seek the highest. He will give you what are all the lower orders, whatever you need. Everything will be bestowed by him. But the problem is, he is easily available and accessible. He is approachable. He is ready to give you mukti. But no one is ready to go for him. Seek him. நம்ம எல்லாத்தையுமே அப்படித்தானே பண்றோம். எப்ப பார்த்தாலும் நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை, அல்லது அவர்கிட்ட போய் என்ன வேணுங்கிறது தெரியறது இல்லை, இல்ல அவரை நாம் வேண்ட வேண்டுங்கிற ஞாபகம் நமக்கு வர்றது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், நாம வேண்டிய விஷயங்கள், இதுதான் நம்ம நிறைய லிஸ்டா வச்சிருக்கோம். இப்போ முகுந்தன் என்கின்ற இடத்திலே நம்ம கேட்க வேண்டியது என்ன? கிவ் மீ முக்தி அண்ட் ஆனந்தா. கிவ் மீ தட். இந்த ஃபார்ம் என் மனசுக்குள்ள தியானத்துல கொண்டு வர போறோம். சரியா? எப்பவுமே நீங்க இனி இதை சொல்லும் போது இந்த தியானத்தை அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது இந்த உருவத்தை தியானம் செய்யுங்கள். அவரை மனசுல அந்த பார்க்கடல்ல நடுவுல உட்கார வச்சாவது பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் யூ டூ தட், யூ வில் ட்ரை டு கெட் தட் வைப் இன்டு இட். சரியா? நான் இப்ப திரும்பவும் அந்த ஸ்லோகத்தை ஒரு முறை படிக்கிறேன். ஷீரோ தன்வத் பிரதேசே, ஷீரோ தன்வத் பிரதேசே சுஷிமணி விலசத் சைகதே, சுஷிமணி விலசத் சைகதே மௌத்திகானாம், மௌத்திகானாம் மாலா க்ளுப்தாசனஸ்தஹ, மாலா க்ளுப்தாசனஸ்தஹ ஸ்பட்டிகமணி நிபைர், ஸ்பட்டிகமணி நிபைர் மௌத்திகைர் மண்டிதாங்கஹ, மௌத்திகைர் மண்டிதாங்கஹ
शुभ्रैर रब्रैर रथब्रैर शुभ्रैर रब्रैर रथब्रैर रुपरि विरचितैर रुपरि विरचितैर मुक्त पीयूष वर्षै मुक्त पीयूष वर्षैः आनन्दीनाः आनन्दीनः पुनीयातरिनळि पुनीयातरिनळि न गधा शङ्खपाणिर् न गधा शङ्खपाणिर् मुहुन्दक मुहुन्दक சரியா? So இது எடுத்த உடனே what is the best form what we are imagining is we are imagining him in the sattvic form. அவரை நல்ல சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு எம்பிரானாக நம்ம முதல்ல யோசிக்கிறோம். இது முதல் தியான ஸ்லோகம். இப்போ இது எல்லாமே தியானத்துக்குள்ள தான் வருது. இது எல்லாமே ஒவ்வொன்றா தியானத்துக்குள்ள படிக்க போகும். ஸோ இது முதல் தியானம். அடுத்த ஒரு சுரூபத்துக்கு போகும். இப்போ வைணவ தத்துவத்துல இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப டிஃபரெண்ட் அப்ரோச் வாட் தே ஹேவ். ஸோ வாட் தே திங்க் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதுல they say the Brahman is the non-form or unmanifested form of a God, expresses himself in 5 forms. பிரம்மம் என்கின்ற ஒரு பரம்பொருள் 5 வகையான ரூபங்களை அது காட்டுகிறது அப்படின்னு சொல்றோம். இது விசிஷ்டாத்வைத்தம் ராமானுஜரனுடைய ஒரு கான்செப்ட். இதுல some of the things it is also appealing to us. அதை பார்ப்போம். என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா then it is good for us to enjoy that. அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் தத்துவமாக அவர்கள் சொல்லுவது பரா. பரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அத்வைத்தம்னு நம்ம எடுத்துட்டோலும் சரி, சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஹையஸ்ட் ஃபார்ம் சுப்ரீம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அன்மானிஃபெஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரூபம் இல்லாமல் அரூபமாக பிரம்மமாக இருக்கக்கூடியது. பிரம்மம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரம்மம் என்பது Brahma is different from Brahman. So Brahman is basically unmanifested form, the highest supreme good. Okay. அதைத்தான் நம்ம சொல்றோம். ஸோ அன்மானிஃபெஸ்டட் ஃபார்முக்கு பரா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, வைணவ தத்துவத்துல பரவாசுதேவன்னே பேர். பரவாசுதேவன் அப்படின்னே பேர். அன்மானிஃபெஸ்டட். ஸோ அவர் வெளியில we don't know how he is and what form he is. So we may refer he is in Vaikunta, so we have no idea how he is. That is called para. So the next one is called vyuha. Vyuham அப்படினு சொல்றோம் இல்லையா, vyuham, vyuha. The vyuha அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is called cosmic form னு சொல்றோம். Cosmic form. What is cosmic form? விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, விஸ்வரூபம். விராட் ஸ்வரூபம்னு சொல்றோம். விராட், VRAT, விராட் ஸ்வரூபம். விஸ்வரூபம். விஸ்வரூபம்னா என்ன? அப்படி பெருசா என்டையர் யூனிவர்ஸுக்கு ஃபுல்லா நிக்கிற மாதிரி, அது விஸ்வரூபம். அது ரெண்டாவது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்மானிஃபெஸ்டடா இருந்தது, then it comes as a manifested as cosmic form. See now manifestationக்கு வந்துருது. You understand? I think so you understand the stage. So the first stage is totally unmanifested. The second stage is it manifests as a universe. Entire universe அது வருது, cosmic form. So that is called vyuha. அடுத்தது விபவ. அடுத்த ஸ்டேஜுக்கு கால் விபவ. விபவ அப்படின்னா அவதாரங்கள் அத்தனையுமே விபவம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன? மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம 24 அவதாரங்களை நம்ம சொல்றோம் இல்லையா பாகவதத்துல. அத்தனை அவதாரங்களும் விபவ அவதாரங்கள். ராமராக, கிருஷ்ணராக வந்ததெல்லாம் விபவ. அப்படின்னா என்ன? பிரம்மம் தன்னை சுருக்கி கொண்டு தான் ஒரு அவதாரத்தை செய்து காட்டியது. அவதாரம்னாலே that which reduced his power and his energy and then he has come down to
to a very, very level of human being or human form or whatever form it has taken. தன்னை சுருக்கி கொண்டு தன்னை அடக்கி கொண்டு வருவது அவதாரம்னு பேர். அவதார் அப்படின்னாலே அதுதான். So it is basically that is reducing itself and coming down. அவதார். So அதுக்கு பேர் என்னது? விபவ. So பிரம்மம் அந்த லெவலுக்கும் வரும், விபவமா வந்திருக்கு. ஏன்னா ராமரையும் கிருஷ்ணரையும் பார்த்தவர்கள் அவர்கள் பிரம்மம்னு சொல்லியிருக்காங்க. So there are so many references that Rama is called as Brahma, Rama is Parabrahmam, Krishna is Parabrahmam. So many places it has been referred. So it is true. Even Narasimha is Brahmam, Kapilacharya is Brahmam. So many places it is referred. நிறைய இடங்கள்ல சொல்லப்படும். அது விபவ. அதை தவிர என்ன பண்ணது அப்படின்னா அவங்களுடைய தத்துவத்துல அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரம்னு சொல்றோம். இது ஒரு அருமையான ஒரு அவதாரம். இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம திருப்பதி கோயிலுக்கு போறோம். திருப்பதியில யார் இருக்கா? பாலாஜி இருக்கார். அங்க பெருமாள் நாராயணனா? ஆமா. அப்ப அந்த பிரம்மம் தானே அங்க நாராயணமா வந்திருக்கு. அந்த பிரம்மம் தானே அங்கே பாலாஜியா நிக்குது. அப்ப அதுதானே அங்கே ஒரு அந்த பரம்பொருள் தானே அங்கே அந்த உருவத்தை எடுத்திருக்கு. அப்போ என்ன உருவமாக அது கோவிலிலே நிற்கிறதோ, ஏன் கோவில்ல உங்க வீட்டுக்குள்ள உங்க அறையில நீங்க ஒரு நாராயண உருவனையோ ஒரு கிருஷ்ணத்தினுடைய பொம்மையோ வச்சிருந்தா அதுக்குள்ள அந்த பிரம்மம் இல்லையா? இருக்கு. அதுக்கு பேர் அர்ச்சாவதாரம்னு பேர். So Brahman is also in your own house or in the temple where you go. அங்கேயும் அவர் இருக்கார். அதையும் பார்த்து கண்ணத்துல போட்டுக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதையும் பார்த்து கண்ணத்துல போட்டுக்கிறோமா இல்லையா? அதுக்கும் கல்பூரம் காட்டுறோம், இதுக்கும் கல்பூரம் காட்டுறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மம் இங்கேயும் இருக்கு. அது படமா வச்சிருந்தா என்ன, விக்கிரகமா வச்சிருந்தா என்ன, that doesn't matter. It can be anything. But we have a form of Brahman inside our house which is Archavataram. And the last one is called Antaryami, that is that which is within us. அதுதான் லாஸ்ட். ultimately we understand it. That which is within us. Internalize பண்ணிடும். அந்த கடவுள், அந்த பிரம்மம் எங்க இருக்கு? அது எனக்குள்ளேயும் இருக்கு. So it is para, vyuha, vibhava, archa, antaryamiன்னு பேர் கடைசியில். அந்தர்யாமி. இதுக்கு அருமையா ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் கொடுத்திருந்தா, as a beautiful Vaishnavite who has written this example which can make you understand more clearly. For para he says, look at the clouds. ஒரு மேகத்தை பாருங்க. மேகம் என்ன? மேகம் is made up of water. We know that it is made up of water. There is no difference. But can we see the water there? Can we see the water there? No. But we know through science and everything, we know there is water. The cloud is made up of water. சொல்ற புரியுதா? மேகம் தண்ணீரால் ஆனதுன்னு தெரியுது. தண்ணீரை பார்க்க முடியுதா? மேகத்துக்குள்ள இல்ல. ஆனா தண்ணீரால் செய்யப்பட்டதுன்னு தெரியுது. பிரம்மமும் அப்படித்தான். ஒன்றை வைத்து கொண்டு நம்ம உபமானமா மனசுல வச்சுக்கிறோம். அப்போ அது இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு புரியல. பிரம்மம் அப்படித்தான். அப்ப பரா. அப்ப பராவுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன சொன்னேன்? வியூஹா அப்படின்னு சொன்னேன். வியூஹம். இப்ப வியூஹம் ஸ்டேஜ் என்ன சொல்றேன்? விஸ்வரூபம், பெருசுன்ற. சப்போசிங் அதே தண்ணீர், இப்ப தண்ணீர் தான் பேசு, தண்ணீர் தான் பிரம்மம்னு வச்சுக்கிறோம். அதே தண்ணீர் போய் பாக்குறீங்க, கடல், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் போய் பாக்குறீங்க. இந்த கரையில இருந்து எங்கேயோ போகுது. ஓஷன் இஸ் பிக், வாஸ்ட், going on and on and on and on and on. But we can see it, but we cannot comprehend it. என்ன டெப்த் இருக்கு, என்ன லெங்த் இருக்கு, என்ன பிரெத் இருக்கு. We can say the kilometers and miles and all, that's a different thing, but still it is vast, because 3/4 of our earth is filled with water. So water is vast, the water body is vast. அப்ப cosmic form னு நம்ம நினைக்கும் போது it is big and vast. அதே மூணாவதா வைப்போம். அதுக்கு பேர் என்ன சொன்ன? விபவ. விபவ அப்படிங்கிறது என்ன? இது திஸ் இஸ் லைக் a river. கிருஷ்ணரும் ராமரும் ஒரு தண்ணீர் ஓட்டம், ஆறு மாதிரி. அதனால்தான் அவங்க போற பாதைக்கு போகணும். அவங்க ஒரு பாத்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஆறு போல். ஸோ ஆறு நம்ம என்ன பண்ணலாம்? போய் குளிக்கலாம். சில சமயம் ஜலத்தை மொண்டு எடுத்துன்னு வந்துடலாம் ஆத்துக்கு. கங்கை ஓடுது, கங்கையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து ஆத்துக்கு வரலாம். Right? We can take some water and come, but we cannot divert the river to us.
because river is always a different flow. So vibhava அப்படிங்கிறது அவதாரம். It's like a river water. Then comes to archavataram. What is archavataram? அதே தண்ணி நம்ம ஊர் கிராமத்துல எல்லாம் நம்ம போய் இருந்தோம்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நம்ம கிணறுன்னு ஒண்ணு இருக்கும் வீட்டுக்குள்ள. அது எவ்வளவு கன்வீனியன்ட். அது தண்ணி தான். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். நம்ம தண்ணியை இறைச்சி வாளியை போட்டு இறைச்சி நம்ம எல்லாமே செய்யலாம். So we can always use that water which is there. So that is archavataram because it is much more closer to you. The same Brahman, it is within this well and this is in the form of a water which I can use daily, which I can touch, feel. I can do anything with that water. In the water ஓட நம்ம எல்லாமே பண்ணலாம். அடுத்தது கடைசியில் அந்தர்யாமி. என்ன சமாச்சாரம்? டம்ளர்ல தண்ணி எடுத்து ஜலத்தை குடிச்சிருங்க. என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள தண்ணீர் என்ன தேவையோ உடம்புக்குள்ள அதை செய்கிறது. Body is made up of more than 75 to 80% of water. So water helps you. So இப்படி பல வகைகளிலே பிரம்மம் என்கின்றது தன்னை வெளிப்படுத்துகிறது. So unmanifested form of a God or form of a consciousness expresses itself in different format. This is one of the Vaishnava tattva. அதுல நம்ம இப்ப ஏன் இவ்வளவு நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம இதுல ரெண்டாவதா நான் என்ன சொன்னேன்? காஸ்மிக் ஃபார்ம்னு சொன்னேன் இல்லையா? இந்த காஸ்மிக் ஃபார்ம்னுடைய ஒரு டெஃபினிஷனை இப்ப கொடுக்க போறோம். வாட் இஸ் த காஸ்மிக் ஃபார்ம்? ஹவு இஸ் த காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் நாராயணா? இந்த விஸ்வரூபம் ஆஃப் நாராயணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் தியானம் பண்ண சொல்றார். இது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு பாயிண்ட், பட் ஹி இஸ் ட்ரையிங் டு எக்ஸ்பிரஸ் தட் இன் த வேர்ட் அண்ட் டெஃபினெட்லி ஹி ஹஸ் சக்சீடட் பிகாஸ் தீஸ் பீப்புள் ஹவ் சீன் தீஸ் பிரம்மம். இவங்கெல்லாம் பக்கத்திலேயே இருந்து கிருஷ்ணரை பார்த்தவங்க. வியாசர் கிருஷ்ணரையே பார்த்தவர். ஆகவே அவருக்கு தெரியாத ஒரு பரம்பொருள் அல்ல. அதனால அவர் எழுதுகிறார். இப்ப இதுல இந்த பாட்டுல அருமையான ஒரு தியானம். இந்த பாட்டுக்கு என்டையரா டிஃபரெண்ட். அது சத்வகுணத்தோடு பேசப்பட்டது. இப்ப அவரை காஸ்மிக் ஃபார்ம், அதாவது விஸ்வரூபத்துக்கு கொண்டு போறோம். இந்த விஸ்வரூபத்தை தான் அர்ஜுனருக்கு காட்டினார். பகவத்கீதையில சொல்லும் போது விஸ்வரூப யோகம்னு ஒன்று இருக்கு. அப்படி ஃபுல் ஃபார்மை காட்டுறார் அவர். தன்னுடைய ஃபுல் ஃபார்ம் ஹி ஹஸ் ஷோன். ஸோ அர்ஜுனருக்கு காட்டுறார். அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையான பாடல் இது. பூபாதோ யஷ்யநாபிர் வியதசுரத் நிலச்சந்திர சூர்யௌச்ச நேத்ரே கர்ணாவாசா சிரோர் தியோர் முகமபிதகனோ யஷ்யவாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோபோஹி கந்தர்வதைத்யைஹி சித்ரம் ரம்ரம் யதேதம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுவீஷம் நமாமி. அருமையான வரி, அருமையான வரி. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் it should reverberate. ஏன்னா beautifully he has put these Sanskrit. So this is how the words in Sanskrit are totally mesmerizing words. As you say, when you cherish the language, and the language குள்ள போய் அந்த words ஓட நீங்க போனீங்கன்னா you will definitely love those words how they are doing it. Especially when it comes to the last line and antastam mr vishwam suranarakago bhobi gandharvadetyaihi chitram ram ram yatetham tribhuvanavabusham vishnuvisham namami. அப்படி சொல்லும் பொழுது அந்த மனசே ஒரு ரம்யமான அப்படின்னா ஒரு இதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். These are all the excellent choice of words, but that's why he is Vedavyasa. Anyhow, so we will go one by one. I don't want to scare you because these two are a very important slokas, and I know this. இதுல என்னன்னா இதுல கொஞ்சம் நெருடல்கள் ஜாஸ்தி. நெருடல்கள்னா கொஞ்சம் டங் ட்விஸ்டரா இருக்கு இந்த இடம். இது கொஞ்சம் போய் பிராக்டிஸ் தான் வரும், இல்லை நான் சொல்ல மாட்டேன். டங் ட்விஸ்டர் தான். யாருக்கும் எடுத்த உடனே முதல் தடவையே எல்லாரும் வந்துரும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வரல, அதனால நான் போய் சொல்லக்கூடாது. நானும் சின்ன வயசுல படிக்கும்போது முதல்ல படிக்கும்போது எனக்கும் சில தவறுகள் இருந்தது. அப்புறம் குரு சொல்லி கொடுத்து மாத்தி பை பிராக்டிஸ் we have got it. Okay, so it is really good. So when we go with that, so let me go with one by one. பூபாதௌ. பூ அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி. பூ
பாதௌ. இப்ப நான் சொல்லக்கூடிய உருவத்தை நீங்க என்னவா நினைச்சுக்கணும்னா நாராயணனுடைய விஸ்வரூபத்தை நினைச்சுக்கங்க. இப்ப தியானம் நீங்க எதுக்கு கொண்டு போறீங்க, ஷிஃப்ட் பண்றீங்க, அவருடைய விஸ்வரூபத்துக்குள்ள போயிடுங்க. விஸ்வரூபத்துக்குள்ள போகும்போது என்னவா இருக்கு, the entire earth is just his legs. பூபாதௌ, entire பூமி, பூஹு is entire பூஹு is பாதௌ, it is his legs. அப்ப அப்படி நிக்கிறார். அப்ப அப்படி மேல ஏறி பார்க்கிறோம்னு பார்ப்போம். சரியா? பூபாதௌ. அப்ப தலையை தூக்கி பார்ப்போம் எங்க இருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா நமக்கு half of the body தான் தெரியக்கூடிய சான்ஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா யஷ்யநாபிர்ன்றார். யஷ்யநாபிர்னா நீ ஆகாசம்னு சொல்றியப்பா, அந்த ஆகாசம் அவருடைய வயிறு தொப்புள்கிட்டே இருக்குன்றார். நீ ஆகாசம்னு எதை நினைச்சுன்னு இருக்கியோ அந்த ஆகாசம் அவர் தொப்புள்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் முழு உருவத்தை ஒன்னால் பார்க்க முடியாது, ஏதோ ஒண்ணு நிக்குதுன்னு தெரியுது, அவ்வளவுதான். 2 கால் தெரியுது, இப்படி பார்த்தா ஏதோ ஒரு தொப்புள் மாதிரி ஒண்ணு தெரியுது, அதுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியல, நமக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு உருவத்தை நம்ம யோசிக்கிறோம். பூபாதோ யஷ்ய நாபிஹி. அந்த நாபி அப்படிங்கிறது ஆகாசம் லெவலுக்கு வருது. ஆகாசம்னு எதை நினைச்சுட்டு இருக்கியோ அந்த லெவலுக்கு. ஆகாசம்ங்கிறது என்ன, ஒண்ணுமே இல்லைங்கிறதுதான் ஆகாசம். To be very frank, what is Akasha? Nothing is Akasha. Why nothing is Akasha? Everywhere the Akasha is there. இப்ப நான் உட்கார்ந்திருக்கேன், இந்த ஹால்ல எதுவுமே இல்லாத ஒரு ஓபன் ஸ்பேஸ் is Akasha. It doesn't mean that I have to go and see the sky. Anywhere, wherever it is openness, there is this emptiness, it's called as Akasha. That is what the Chitambara Tattvam is all about. Because life is empty. இல்லது ஆத்மாங்கிறது ஒன்றும் இல்லாத வெற்று, பிரம்மம் என்பது ஒன்றும் இல்லை அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தும். ஏன், அதுதான் அங்கதான் இருக்கிறது, இங்கேயும் இருக்கு, வெற்றிடம் தான் உள்ளுக்குள்ளேயும் இருக்குங்கிறார். கொண்டு வருவார், கடைசியில கொண்டு வந்து அதை சேர்ப்பாங்க. சோ அப்ப என்ன அர்த்தம், நாபீர் அவருடைய தொப்புள் வரைக்கும், அவருடைய வயிறு வரைக்கும் அங்க அவருடைய ஆகாசம்னு வச்சுக்கணும். சரியா? வியத சுர நிலக, இதத்தான் அங்க வியத சுர நிலக அப்படின்னு வரும். வியத சுர நிலக அப்படின்னா என்ன, அநில. இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னு வச்சுங்களேன், வியத சுர நிலக, நிலஸ், நிலஸ்ன்னு போட்டிருக்கோம், நில அப்படின்னு வச்சுக்கோம். அநில அப்படின்னு வார்த்தை. அநில அப்படின்னா காற்றுன்னு பேர். அநில, அநில அப்படின்னா காற்று. தட் விச் மூவ்ஸ், சல தத்துவம் இருக்கக்கூடியது. சலா அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றோம். சலம்னா போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இட் மூவ்ஸ் ஆல்வேஸ், இட்ஸ் இன் த மூமெண்ட். அதுக்கு பேர் அநில அப்படின்னு பேர். அப்போ எது அநில அப்படின்னு சொல்றோம், வியதசுர நில. வியதசுர நில, அந்த ஆங்கிற சவுண்ட் இங்கேருந்து சேர்ந்துடும். வியதசுர நில அப்படின்னா பிராணவாயு, நம்ம சொல்லக்கூடிய பிராணன்னு சொல்லக்கூடிய வாயு அவருக்கு என்னவா இருக்கு, காற்றாக இருக்கு, மூச்சாக இருக்கிறது. அவர் சுவாசிக்கின்ற காற்றாக இருக்கிறது. அப்ப பிராணன்னு சொல்லக்கூடிய இது the entire prana, what you say, the life, and pranan is not oxygen, please. So don't equate it with oxygen, that we are getting the oxygen from the tree, that is pranan. No, pranan means it is a vital energy or vital force. Okay, so that is how the vital energy or a vital force that you get from this universe, that is called prana. அது அங்க இருக்கு, அந்த லெவலுக்கு அவருக்கு காற்றாக இருக்கு. நிலஸ் சந்திர சூர்யௌச்ச நேத்ரே. சந்திர சூர்யௌச்ச நேத்ரே. நேத்திரம் அப்படின்னா, நேத்திரம் நேத்திரம்னா கண்ணுன்னு பேர். அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சந்திரனும் சூரியனும் இரு கண்களாக அவருக்கு இருக்கு. சந்திர சூர்யௌச்ச நேத்ரே. சரியா? அப்ப எங்கெங்க வருது, பூபாதோ பூமியிலே அவருடைய பாதமும், யஷ்ய நாபிகி அவருடைய நாபி எங்க இருக்கு, ஆகாசம்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நாபி,
பிராணன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அவருடைய காற்றாக இருக்கு. அவர் சுவாசிக்கின்ற சுவாசமா இருக்கு. சந்திர சூரியர்கள் 2 பேரும் அவருடைய கண்களாக இருக்கிறார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? பிளானட்டரி லோகத்தெல்லாம் தாண்டி போய் நிற்கிறார்னு அர்த்தம். சந்திர சூரியர் கண்கள்னா எங்கேயோ சூரியன் எத்தனையோ மில்லியன் ஆஃப் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அப்ப அவரும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு 2 கண்கள். சோ 2 கண்கள் தான் அவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்கிறார். வியாபித்து இருக்கக்கூடியவராக இருக்கார். சந்திர சூரிய நேத்ரே கர்ணாவாசாக. கர்ணாவாசா, கர்ணக, கர்ணம்னா காது. சரியா? கர்ணம்னா காது. நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? கணபதி அதர்வ சீரிஷம் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். நம்ம படிச்சிருக்கோமே இல்லையோ, பட் கேட்டிருக்கலாம். பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணிகாம தேவாஹ. பத்ரம்னா நல்லதுன்னு பேர், நல்ல விஷயங்கள். எடுத்தவனே சொல்றான் பாரு, மகா கணபதிக்கு சொல்லும் போது நல்ல விஷயத்துல காதுல கேளுங்கிறான். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணிகாம தேவா. ஸ்ருணுனா காதுல கேளுன்னு அர்த்தம். பத்ரம் நல்ல விஷயத்தை, கர்ணேவி காதில் குடுத்து கேளு. எங்க உபனிஷத் வாக்கியம் இது வேதத்துல வருது, அதர்வ சீர்ஷத்துல முதல் வாக்கியம். அவன் கணபதியை குடுத்து மட்டுமே பேசல, கணபதியை சொல்றது கூட பின்னாடிதான் வருது. பத்ரம் கர்ணேவி ஸ்ருணியாம தேவா. அப்ப என்ன விஷயங்களை சொல்றாங்க? உலகத்துல நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவதற்கு வேதங்களும் உபனிஷத்துக்களும் எத்தனையோ முயற்சி பண்ணிருக்கு. I think so. They have taken a lot of avatar, including Swami. They have told us again and again, repeatedly, listen to good, see good, do good, everything. Okay. So, karna vacha. கர்ணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? காது. வாச்சா இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா திக்குகள் அவருக்கு கர்ணங்கள். திக்கு அப்படின்னு சொன்னா என்ன? அஷ்ட திக்குகள். அஷ்ட திக்குங்கிறத விட 10 டைரக்ஷன்ஸ் சொல்றோம். 10 டைரக்ஷன் தான் சொல்றோம். 10 டைரக்ஷன் என்னென்ன? நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் தெரியும். நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், அது 4 வந்துருத்து. அதுக்கப்புறம் என்ன? மேல கீழே, அப்வர்ட் டவுன்வர்ட், அது 2 டைரக்ஷன். அப்ப 10 டைரக்ஷன், 10 திசைகளும் அவருக்கு காதுகள். கர்ணாவாசா அப்படி காதாக போயிடுத்து. சிரோர் தியோர். சிரஹ, சிரஹனா தலை. தியோர் எங்க இருக்குன்னா அது வானுலகம்னு நீ சொல்றியப்பா, அந்த வானுலகத்துல போய் இருக்குங்கிறான். தியோர், சிரோ தியோர், வானுலகம் எல்லாம் அவருடைய தலை. ஐ திங்க் வியாசருக்கு எப்படி இந்த காஸ்மிக் ஃபார்ம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் வியாசர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்க கூடும், இல்லைன்னா அவர் பகவத்கீதையிலும் விஸ்வரூப யோகத்தையும் எழுதியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிளஸிங் அவருக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அவரை தவிர வேற யாரும் எழுத முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இதையும் சொல்லியிருக்கார், இங்கேயும் சொல்லியிருக்கார், பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கார், ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லியிருக்கார். 3 இடத்திலேயுமே பகவானை பற்றி இந்த விராட ஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த விஸ்வரூப ஸ்வரூபத்தை பற்றி பேசியவர் வியாச பகவான் மட்டும்தான். ஏன்னா இல்லைன்னா வேற யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பார்த்திருக்கார், அனுபவிச்சிருக்கார், ஆனால் எழுதார். கர்ணாவாசா சிரோர் தியோர் போயாச்சு, வானுலகத்துக்கு போயாச்சு. முகம் அபிதகனோ. முகம் எப்படி இருக்குன்னா முகம் அபி, முகம்னு சொல்லிட்டேன். முகம் அபிதகனோ அப்படியே ஃபேஸ் மவுத் எல்லாம் அப்படியே ஃபயர் எலிமெண்டா இருக்கு. அப்படியே தக 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 தகன்னு இருக்கு. முகமபி தகனோ யஷ்ய வாஸ்தேயம் அப்திஹி. யஷ்ய வாஸ்தேயம் அப்திஹி. கடலெல்லாம் அவர் காலு கீழே இருக்கு. கடல் தன்னுடைய இருப்பிடமாக வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா என்டையர் கடலே அவருக்குள்ளே இருக்கு. யஷ்ய வாஸ்தக அப்படின்னா கடல்னு பேர், நீர்னு சொல்லு. அப்பேற்பட்டவர் எங்க இருக்கார்? அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம். அப்பேற்பட்டவராக இருக்கக்கூடியவர். அவருடைய உடம்பிலே, இப்பேற்பட்ட உடம்புக்குள்ளே யார் யார் இருக்காங்கிறது சூப்பர் லிஸ்ட் கொடுக்கிறார். இப்போ
இங்கதான் பெரிய லிஸ்ட் ஒண்ணு தரப்போறார். அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம், அப்படி ஆதி அந்தமில்லா சொரூபமாக நிற்கக்கூடிய விஸ்வமாக, விஸ்வம்னா யூனிவர்ஸ் பேர். விஸ்வம்னா என்னங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதுதான், விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரோ வரப்போகுது. அங்க படிக்கும்போது விஸ்வம்னா என்னங்கிற பல விஷயங்கள், பல நாவாங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம், அப்படி யூனிவர்ஸா இருக்கக்கூடியவர், அவருக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்யை. இது ஒரு லிஸ்டிங்க. இப்ப என்னன்னு பார்ப்போம். சுரஹ, சுர அப்படின்னா தேவர்கள்னு பேர், குட் பீப்புள். நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, தேவாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. த குட் எலிமெண்ட்ஸ், இந்த குட் எலிமெண்ட்ஸ் பண்ணக்கூடியவர்களை சுரர்கள். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா போகும். நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன் இது, சத்தியம் அசத்தியம், சரியா? அப்போ ஆ ஒரு வார்த்தையை சேர்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா போகும் எப்பவுமே. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம், சுரக்கு முன்னாடி ஆ போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அசுர. அசுரர்கள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் அந்த வார்த்தைக்கு டெஃபினிஷன் கொடுக்க தேவையில்லை. அசுரனா டீமன்ஸ். ஆனா இந்த இடத்துல டிமென்ஷன் சொல்லல. அந்த ஆவை எடுத்துட்டீங்கன்னா அப்ப என்ன, யாரு, தே ஆர் குட் பீப்புள்ஸ். சோ குட், தேவர்கள். சுர நரன யாரு, ஹியூமன் பீயிங்ஸ். சுர நர கக. கக அப்படிங்கிறது வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா, ககனம் அப்படின்னா ஸ்கைன்னு பேரு. வானத்திலே செல்லக்கூடிய, ஊர்ந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடியவைகள் அப்படின்னா என்ன, பறவை சார்ந்த இனங்கள் அத்தனையுமே கக. வியாசாச்சாரியரை பார்த்து தண்டம் தான் சேவிக்கணும், நமக்கு ஒன்றும் தெரியல இதெல்லாம். That's what we can say. சுர நர கக. கோனா யாரு, கால்நடைகள்னு பேரு. கோனா இந்த இடத்துல பசுமாடுன்னு மட்டும் வச்சுக்கப்படாது, கால்நடைகள். என்டையர் கேட்டில் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டார். கோனா கேட்டில் ஃபார்ம். ஏன்னா சில சமயங்கள் எழுதும் போது மகரிஷிகள் ஒரு ஃபார்மை தான் சொல்லுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு கோடிட்டு தான் காட்டுவாங்க, ஒரு புள்ளி தான் வைப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கோ அப்படின்னா கால்நடைகள், எல்லாமே, எல்லா கால்நடையும் சேர்ந்து. போகினா வயிறை வளர்க்கக்கூடிய அல்லது வயிற்றினால் இருக்கக்கூடிய, வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு மிருகம் அல்லது ஒரு கிரீச்சர், ஒரு ஜந்து. வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடியது என்ன, சர்பன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். போகி. சுர நர கக கோ போகி. எவ்வளவு வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்க. ஒரு சின்ன இடத்துக்குள்ள அத்தனையும் ஃபிட் பண்ணிருக்காருன்னா அவருடைய சான்ஸ்கிரிட் வளமை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்ந்திருக்கலாம். அதனால்தான் அவர் வேதவியாசர். சுர நர கக கோ போகி கந்தர்வர்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். கந்தர்வர்கள்னா they are different forms, special forms of devas. So they are always they visited this universe. நிறைய கதைகள் இருக்கு, புராணங்கள் இருக்கு கந்தர்வர்களை பற்றி. அவர்கள் வந்திருக்காங்க, கந்தர்வர்கள் வந்து பாடுவார்கள், எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு விதமான செலஸ்டியல் பீப்புள்ஸ். கந்தர்வ தைத்யை, இங்கதான் டிமென்ஸை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. தைத்யை. தானவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தைத்யைன்னு வார்த்தை வருது. தானவனா ராட்சசர்கள்னு பேரு, டிமென்ஸ். அதுல இருந்து தைத்தியர்கள் அப்படின்னு கொண்டு போகும். அப்ப யார் யார் இருக்கா, சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்யை. இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம், அவர் நின்று இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்ஸுக்குள்ளேயும் இவங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, சித்திரம் ரம் ரம் யதேதம், தன்னுடைய ஃபார்ம்ஸை மாத்தி, விருவங்களை மாத்தி, உருவங்களை மாத்தி, வித்தியாசம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. சித்திரம் ரம் ரம் யதேதம். எங்க, திரிபுவன வபுஷம், இந்த மூன்று உலகத்திற்குள்ளே சுத்தி வந்து கொண்டு இருக்கிறார். சித்திரம் ரம் ரம் யதேதம் திரிபுவன வபுஷம். அவங்க எல்லாருக்கும் யாருப்பா ஈசன்னா, விஷ்ணு மீசம் நமாமி. இந்த விஷ்ணுதாப்பா ஈசன்.
இந்த விஷ்ணுதான்பா அதனுடைய முதல். அவர் இல்லாம இல்ல, அவருடைய லீடர்ஷிப்ல தான் இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அவருடைய உடலுக்குள்ளதான் நிக்கிறாங்க. அப்ப எங்கேருந்து ஆரம்பிக்குது? பூபாதௌ யஷனாபிர் வியதசுர நில சந்திர சூர்யௌச்ச நேத்ரே கர்ணாவாசாஸ் ஷிரோ த்யோர் முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம் யதேதம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இது எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அவனுடைய அருமையான சுரூபங்கள் தான் விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபம்ங்கிற ஒரு அருமையான ஒரு ரூபத்தை நமக்கு பகவானாகிய வியாச பகவான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். இதுக்குள்ள இருக்கிறதுனால அதனுடைய அந்த வாசுதேவனுடைய மூல மந்திரத்தையும் கீழே கொடுத்திருக்காரு. அது என்னது? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்ப அவனை அந்த யுனிவர்சல் ஃபார்மா, அந்த காஸ்மிக் ஃபார்மாக இருக்கக்கூடியவனை நம்ம வணங்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, bow to him அப்படின்னு சொல்றோம். அப்போ பூஹு அப்படின்னா 3 லோகங்கள் சேர்ந்தது. 3 லோகங்கள் சேர்ந்திருக்கு. அதுல பூலோகம், புவர்லோகம், சுஹர்லோகம் எல்லாமே சேர்ந்திருக்கு. பூஹு புவஹ சுவ, பூ புவ சுவ. இது நம்ம சொல்றோம் இல்லையா? காயத்ரி மந்திரத்துல சொல்றோமே, பூர்புவ சுவஹ தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி சொல்றோமே, பூர்புவ சுவஹ. அந்த 3 லோகங்களும் அதுக்குள்ள அடக்கியிருக்கு. இந்த 3 லோகங்களும் இருக்கிறதுனால, ஆனாலும் அவருடைய உருவம் என்னமோ, அவர் காட்டியிருக்கக்கூடிய உருவங்கள் வாமனவதாரத்திலே கூட சரி, அதுல கொஞ்சம் தான் காட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொன்னா, புருஷ சுக்தத்திலிருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். திரிபாதஸ்யாமிருத்தம் திவிகி திரிபாதோர்த்தம் உதைத்த புருஷ. நீ பாக்குறது கால் பங்குதான்பா அவருதுன்னு. சோ நீ பார்த்ததே கொஞ்சம் தான், அவ்வளவுதான் தெரியும். ஏன் புருஷம் அப்படிங்கிறதே பிரம்மாண்டத்தை பத்தி பேசுறது தான். புருஷ சுக்தம்ங்கிறதே பிரம்மாண்டத்தை பத்தி பேசுறது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு 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 நாராயணனுடைய உருவத்திலே நாம் பார்த்திருக்க கூடியது கால் தான். அந்த அப்படின்னா அந்த காலத்தினுடைய காலினுடைய விவரணையே எவ்வளவு பெருசா இருக்குன்னா, முழுதையும் பார்த்திருக்கக்கூடியவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் செய்யணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல பார்க்க முடியாது. ஏன்னா we have not seen those different rupas. அதனால it is entire world rests on him. entire world அதுக்குள்ளதான், அவருக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அது இந்த 2வது ஸ்லோகத்திலே, தியான ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறார். அப்போ முதல் ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்றோம்? சத்துவ குணமாக அவரை நம்ம நினைக்கிறோம். 2வது ஸ்லோகத்துல அவர் விஸ்வ ரூபத்தை நினைக்கிறோம். அப்புறம் 3வதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அவரை நம்மளுடைய அச்சாவதாரமாக, நம்ம டெய்லி நாம பார்க்கக்கூடிய, நாம சுலபமா பார்க்கக்கூடிய ஒரு கிருஷ்ணராக நம்ம அவரை கொண்டு வர போறோம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இப்போ இங்க அவருடைய குணத்தை சொல்லுகிறார். சாந்தாகாரம். அவருடைய குணம் என்ன? சாந்தம். இந்த வார்த்தையை தான் முதல் லீடா எடுக்கிறார் மேல்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவருடைய நாராயணியத்துல. சாந்திராவனந்தாம போதாத்மகம். முதல் வார்த்தை சாந்தா அப்படிங்கிற வார்த்தையை தான் எடுக்கிறார். சாந்தம். ஏன்? நாராயணமூர்த்தியினுடைய ஸ்வரூபம்னு சொன்னா அது சாந்தம் தான். சாந்தாகாரம். அப்படி எப்படி இருக்காரு? புஜகசயனம். புஜகசயனம்னா 2 பேர் 2 விதமான மீனிங் பண்ணியிருக்கா. ஒரு மீனிங் எப்படி அப்படின்னா, அவர் கையை வச்சுன்னு படுத்து தூங்கி இருக்கிறதுனால அது புஜகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புஜக அப்படின்னா, புஜக அப்படின்னா ஆதிசேஷன், பாம்புன்னு பேர். புஜக அப்படின்னா பாம்புன்னு பேர்.
புஜக சயனம், அதிலே படுத்திருக்கக்கூடியவன். எப்படி படுத்திருக்கார்? சாந்தமாக படுத்திருக்கிறார். அப்ப நாராயணனை பார்க்க பார்க்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மனசுக்குள்ளே ஒரு அமைதி. ஏன்னா அவருடைய உருவங்கள் நமக்கு சொல்லக்கூடிய தத்துவம் என்னங்கிறது இப்போ பார்த்தோம்னா, the philosophy behind his form, we can think that it is more about sattvic. And of course, he is for the sattvic guna. Right? He is the form, his cosmic form is for the sattvic guna. Brahma is for rajasvik. Brahma is for rajasvik. Narayana Murti is for sattvic. And Shiva is for tamasvik. And don't interpret in the cosmic form la irukkக்கூடிய சத்வ ரஜோ தமங்குணங்களை நமக்கு இருக்கக்கூடிய சத்வ ரஜோ தமோ குணங்களோடு தயவு செய்து சேர்க்காதீர்கள். இது பெரிய தப்பு நிறைய பேர் பண்றோம். இது தயவு செய்து திருத்திக்குங்க. நிறைய பேர் இதை நிறைய தப்பு பண்றோம். நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லும் போது ரெஃபரன்ஸை தப்பா சொல்றோம். சத்துவம்னா இது எப்படி வரும், அது எப்படி வரும் நம்ம நினைக்கிறோம். இறைவனுக்கு இருக்கக்கூடிய சத்வரஜோ தமோ குணங்கள் வேறு, நமக்கு இருக்கக்கூடிய சத்வரஜோ தமோ குணங்கள் வேறு. ஏன்? நமக்கு ஈகோ இருக்கு, அங்க ஈகோ கிடையாது. அது நிர்மலமா இருக்கு. நமக்கு எல்லாமே இருக்கு. நம்முடைய சத்துவ குணம் சரி கிடையாது. ஏன்னா இது ஈகோன்னு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு. நம்ம ரஜோகுணம் சொல்லவே வேண்டாம், பிடிவாதத்தினுடைய அட்டகாசம். தமோ குணம் மொண்டித்தனம், லெக்டார்ஜி, லேசி, செய்ய மாட்டோம், பிடிவாதம் ஜாஸ்தி, எல்லாம் நமக்கு இருக்கு. இந்த குணங்களை, இந்த ஈகோவோட, இந்த அகங்காரங்களோடு இருக்கக்கூடிய குணத்தை கடவுள் பிரம்மத்தினுடைய குணங்களோடு கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ டோன்ட் ஈக்குவேட் எவ்ரிதிங். சத்வரஜோ குணம்னா இதுதான் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிடாதீங்க. அது படிக்கிறது எப்படின்னா, அகாடமிக்கா சும்மா கிராமட்டிக்கலா டிக்ஷனரி எடுத்து வச்சுட்டு இங்கிலீஷ் வார்த்தையை ஒருத்தன் மேலாப்புல படிச்சுட்டு அதுலேருந்து நேரா போய் ஒருத்தன் யூஸ் பண்ற மாதிரியான வார்த்தைகள். எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் யூசேஜ் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள போகணும். சமஸ்கிருத லிட்ரேச்சர்ஸும் அந்த பதங்கள் எங்கே யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த தன்மைகள் எங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்கே விவரங்கள் பேசப்பட்டிருக்குங்கிறத தேடி படிச்சுட்டு நம்ம சொல்லணும். So let us not just throw it as way. So சாந்தாகாரன், அவர் சொல்லக்கூடிய சாந்தம்ங்கிறது பிளிஸ், முக்தி. சாந்தாகாரம் புஜகசயனம், புஜகத்துல படுத்திருக்கார். அப்படி படுத்திருக்கார். அந்த அனந்த சயனம் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கார். பத்மநாபம், அவருடைய தொப்புள்ளிருந்து வரக்கூடிய தாமரையிலே யார் இருக்கா? பிரம்மா இல்லையா? அந்த தாமரை அவருடைய தொப்புள்ளிருந்து வருது. பத்மநாபக, நாபி பத்மஹ, சோ பத்மநாபம். சுரேஷம், சுர ஈஷக, சுரேஷக, சுரஹ ஈஷக. சுரஹனா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் நான் முதல்ல சொன்னேன். சுரஹ அப்படின்னா குட், அதாவது தேவர்கள். ஈஷக அவங்களுக்கு லீடர். So he is the leader for the devas. Vishwadaram, he is the adhara for Vishwa. That means he is the person who sustains the Vishwa, the entire universe. Okay? Gagana sadursham, gaganam அப்படின்னா என்ன? ககனம், கக அப்படின்னா ஏற்கனவே சொன்ன வானம்னு சொன்ன. கக அப்படின்னா வானத்திலே செல்லக்கூடியது. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சுரநர கக அப்படிங்கிற வார்த்தை சொன்ன. சுர நர கக போகி. அந்த கக அப்படின்னா என்ன சொன்ன? பறவைகள்னு சொன்ன. பறவைனா இப்போ வானத்தை ரெப்ரசென்ட் பண்றோம். இங்க என்ன? வானத்தினுடைய ரூபம், வானத்தினுடைய வர்ணம் அவருக்குன்னு சொன்னோம். ககன சதுர்ஷம், வானத்தை போன்றவர் அப்படின்னா என்ன? So basically we are trying to give him a color of that. அதுக்கு பின்னாடி வார்த்தை போடுறாங்க. ககன சதுர்ஷம், வானத்தினுடைய ஒற்ற. மேக வர்ணம், மேகத்தினுடைய வர்ணத்தை கொண்டவர். இதுதான் நான் சொன்னேன். This is the more applicable form which we have which we have celebrated. மேக வர்ணம், மேகத்தினுடைய வர்ணத்தோடு இருக்கக்கூடியவராக. சுப அங்கம், அவருடைய உடம்பு அப்படி சர்வ handsome, he is very pretty, his body has got beautiful lakshanas. Subhangam, Shubhangam. Lakshmi Kantam, so he attracts Lakshmi, he attracts the Lakshmi. Lakshmi na fullness and பேரு. தயவு செய்து Lakshmi na only wealth நினைக்கப்படாது. Lakshmi means fullness, wholeness, completeness is called Lakshmi. Lakshmi garamna completeness na artham. Lakshmi Kantam, always he attracts the completeness, wholeness, complete. அவர் கூட attract பண்றார். Lakshmi Kantam,
கமல நயனம், லோட்டஸ் ஐ. யோகி ஹிருத் தியான கம்யம், யோகிகள் தியானத்திலே அவரை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். Who is yogi? That who has always in union with the God. He is called as yogi. யோகி ஹிருத் தியான கம்யம், அவரை எப்பொழுதுமே தியானத்திலே, அந்த யோகத்திலே, யோகம்னு இங்க சொல்றது என்ன? யூனியன் வித் தட் பரவாசுதேவன். வந்தே விஷ்ணும், அப்பேற்பட்ட விஷ்ணுவை வணங்குகிறேன். எதுக்காக? பவ பயஹரம், என்னுடைய இந்த உலகத்திலே நான் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய பயத்தை போக்குவாராக. சர்வலோகைக்க நாத்தம், அவர் யார்? இந்த உலகத்தினுடைய நாதனாக இருக்கக்கூடியவர். So this form is more the form which we always see. This form is more which always we see, we relate. இதைத்தான் நம்ம வந்து கிருஷ்ணர்னாலும் நாராயணர்னாலும் நம்ம இது பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான். ஒரு பாம்பு மேல படுத்திருக்கக்கூடியவரா, அது மேல இருக்கக்கூடியவராக நம்ம எப்பவுமே பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த விஷயங்களை நம்ம எப்பவுமே அதுல பார்த்துருக்கோம். அதுல இன்னொரு சூட்சமத்தை அவங்க சொல்றாங்க. அவர் மேல படுத்திருக்கக்கூடிய ஆண்டவன், அதாவது நாராயணா, who is in the சாந்த ஸ்வரூபம், is nothing but, you can write down, Narayana is referred here beautifully. பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். ஆதிசங்கரா refers that it is the God, it is Atma. Narayana is Atma. Okay, so that's why it is in Shantam. Okay, Shantam means it is always in the peace, it is always in that mode. Shantam, in the bliss. அப்போ அவர் படுத்திருக்கக்கூடிய ஸ்னேக், தட் இஸ் தி ஆதிசேஷா, ரைட்? சர்பண்ட். ஆதிசேஷனுக்கு நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? 1000 தலைகள் கொண்டவன்னு சொல்றோம். ஆனா 1000 தலைகளை நம்ம பார்க்கறோமா? இல்ல. யூசுவலி பார்க்கும்போது 5 தலையத்தோட நிறுத்திடுறோம். ரைட்டா? 1000ன்னு சொல்றோம், 5 தலையோட நிறுத்திடுறோம். 1000னா கவுண்ட் இம்மெஷரபிள்னு வச்சுப்போம். இம்மெஷரபிள்னா உன் கண்ணுக்கு தெரியாது, உள்ள இருந்து வரக்கூடியதா வச்சுப்போம். ஆனா 5 வெளியில கொண்டு வரோம். அப்ப பஞ்சதல நாகங்கள் அப்படின்னு வச்சிருப்போம்னு வச்சுப்போமே. சரி, இந்த அந்த தலைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 5 தலைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா பஞ்சேந்திரியங்களை சொல்லுகிறது. கரெக்ட்? So Panchendriyas are depicted by the head of the Adishesha. And what happens? Always you see, அந்த ஸ்னேக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்ன? தன்னுடைய நாக்கை எப்பவுமே வெளியில நீட்டிகிட்டே இருக்கும். எப்பவுமே நீட்டிகிட்டே இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே புலன்கள் வெளிப்புறத்திலேயே ஆசைப்படுகிறது. It is always external. It is nothing to do with internal. So it always likes to jump outside. So senses always goes out. So இது பாம்பினுடைய தலையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பிளவுபட்ட நாக்காக வெளியில வந்து உள்ள போறது. என்ன அர்த்தம்? It is always trying to divert itself or indulge in the outside external life. அது நாக்கு. அப்ப அது senses. ககன சதுர்ஷம். I'm sorry, புஜக சயனம். அது சர்பன்ட்னுடைய ஹெட், அதனுடைய தலை. ரைட். அப்புறம் ஸ்னேக் புஜகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? The snake is itself mind. Snake is compared to the form of our mind. So what happens if you can divert your mind on the Atma and always bring the senses towards the God? When you become the self-realized, or when you understand that the Atma is within or God is within, then what you are going to enjoy? Shantam. So the ultimate truth, இதுல வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, புத்தியாக இருக்கக்கூடிய பாம்பு ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு வெளிப்புறத்தில் நாட்டமோடு இருக்கக்கூடிய புலன்கள் ஐந்தும் உள்வெளியாக கடவுளை சுவாசித்து
கடவுளையே நினைத்து கொண்டு ஆத்மஸ்வரூபத்திலே திளைத்து கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? சாந்தம், சாந்தாகாரம். அந்த தியானத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப அது என்ன மார்க்கத்துல பண்ணலாம்? யோகி ஹிருத் தியான கம்யம், அதை தியானத்துக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப அப்படி அந்த பரவாசுதேவனையோ அல்லது இந்த கிருஷ்ணனையோ தியானித்தால், ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், எதையுமே செய்ய முடியலையாப்பா, என்ன தியானம் பண்ணு, என்ன நினைச்சுக்கோ. சாகர காலமாக இருந்தாலும் பிரயாண காலேன்னு வார்த்தையை போடுறாரு. சாப்டர் 7ல வரும், பிரயாண காலே, இறக்கின்ற தருவாயிலே என்னை நினைத்து கொண்டால் என்னிடத்தில் வந்து சேர்வாய். அப்ப யோகி ஹிருத் தியான கம்யம், அவரை, அவருடைய ஒரு ஃபார்ம, அவருடைய ஒரு உருவத்தை, அவரை பற்றி நினைத்து தியானம் பண்ணி அதுக்குள்ள போகிறதாக இருந்தால் இவைகள் ஒடுங்கும், ஆத்ம தரிசனம் கிடைக்கும், சாந்தம் என்பது இருக்கும். இப்போ பயம் இருக்காது, பவ பயங்கள் போய்விடும். சர்வலோகனாகிய நாதனாகிய அந்த நாராயணனை நாம் எப்பவுமே நினைக்கிறோம். இதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். சரியா? So now the time is now 9:31. So let me finish here. Hari Om Kayena Vacha Manasendriyarva Buddhyatmanapaha Prakrite Swabhavat Karomi Yatyat Sakalam Parasmai Narayanaya Yadi Samarpayami. हरि ओम तत्सत्। यदि श्रीरामकृष्णार्पणमस्तु। ओम शांति शांति शांति। साईराम।